இங்க இடம் வாங்குனீங்க அப்படின்னா ஒரே மாசத்துல 500 அப்ரிசியேஷன் கிட்ட ஆக போகுது. 26 ஏக்கர்ஸ்க்கு பார்க் மட்டுமே 5 பார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கூலுமே வந்து உள்ள பிளான் பண்ணியிருக்கோம். நியர்லி ஸ்கூலுக்கு மட்டுமே ஒரு 3 ஏக்கர்ஸ் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த 500 பிளாட்ஸுக்கு மட்டுமே ஒரு சப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கோம் தனியா இருக்கு 3 ஃபேஸ் லைனோட. இங்க டவுன்ஷிப்ல யாருமே கொடுக்க முடியாத மியாவாக்கி ஃபாரஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலம்மாள் கார்டன்ல ஒரு இருக்கு. பொல்யூஷன் ஃப்ரீ ஜோனா இருக்கும். நம்ம சைட் நியர் பாத்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, பியானோ இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, தானேஷ் அகமது காலேஜ் இருக்கு, கிருஷ்ணா காலேஜ் இருக்கு, அதே மாதிரி ராசி காலேஜ் இருக்கு, அதே மாதிரி பெரிய இன்ஸ்டியூட் இருக்கு, டிஎம்ஜி காலேஜ் இருக்கு, பிரசன்ட் இருக்கு. காலேஜுக்கு ஸ்கூலுக்கு இந்த ஏரியால பஞ்சமே கிடையாது. குவாலிட்டியில காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் பிராண்ட் தான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். ப்ராப்பர் டிடிஜிபி அண்ட் ரெரா அப்ரோட் தான். கிட்டத்தட்ட 115 வருஷம் இருக்கும். டைட்டில் கிளியர் பண்ணி வச்சிருக்கோம். பேங்க் லோன் அப் டு 90% வரைக்கும் நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குறோம். வியூவர்ஸ்க்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் சொல்லணும்னா, படப்பையில இவ்வளவு பெரிய மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இந்த பிரைஸ்ல யாருமே கொடுக்கல. வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசூரி. இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மெகா டவுன்ஷிப் நம்ம தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற படப்பையில வேலம்மாள் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டவுன்ஷிப் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கூல் வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க இடம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரே மாசத்துல 500 அப்ரிசியேஷன் கிட்ட ஆக போகுது. ஸோ அந்த அளவுக்கு செமையான சைட்டுங்க. வாங்க உள்ள வீடு மொத்த டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்க மட்டுமே 5 பார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டீடைல்ஸும் உள்ள கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆகாம பாருங்க. வீடியோக்குள்ள படுத்து நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, தாம்பரம் நியர் படப்பையில ஒரு மெகா டவுன்ஷிப் நம்ம வேலம்மாள் கார்டன். ஸோ அங்கே தான் வந்திருக்கும். பக்கத்தில் வந்து பிரதர் இருக்காப்ல, டீடைல்ஸ் கேட்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ஸ்டார்டிங் வந்து ஃபேஸ் 1 லான்ச் அப்போ வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் ஃபேஸ் 1 எல்லாமே பக்காவா முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஃபேஸ் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இன்னும் ஒரு 100 பிளாட்ஸ் கிட்ட பெண்டிங் இருக்கு. பேலன்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செம பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி நேம் சொல்லிட்டு அப்படியே சைட்டோட டீடைல்ஸ் சொல்லிடுங்க. நம்ம ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் கார்டன். நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் நியர் படப்பையில லொக்கேட் ஆயிருக்கு. எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் ப்ரோ இது? இது ஓவராலா 26 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். ஃபேஸ் 1 மட்டும். ஃபேஸ் 1ல நம்ம 26 ஏக்கர்ஸ்ல மொத்தம் 502 பிளாட் போட்டிருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் 400 பிளாட்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 100 பிளாட்ஸ் மட்டும் க்ளோசிங் சேல்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி வீடே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா படப்பை சரௌண்டிங்ல பட்ஜெட்ல யாருமே கொடுக்க முடியாத பிரைஸுக்கு தான் நம்ம வேலம்மாள் கார்டன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்டா புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஃபேஸ் 2 ஃபியூச்சர்ல இப்போ வித்தின் 1 மந்த்ல ஃபேஸ் 2 ரெடி பண்றோம். ஆல்மோஸ்ட் ஃபேஸ் 2 ஒர்க் போயிட்டு இருக்கு, ப்ராசஸ்ல இருக்கு. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 மந்த்ல ஃபேஸ் 2 லான்ச் பண்ணிடுவோம். என்ன ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் கொடுக்குறீங்க? ஃபேஸ் 2 ஆப்வியஸா நம்ம மினிமலான சைஸ் 600ல இருந்து ஸ்டார்ட் ஃப்ரம் இருக்கு. அப் டு நம்ம 4000 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சிங்கிள் எவ்வளவு வேணாலும் ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமா. ஸோ சூப்பர். ஓகே பிரதர், டீடைல்ஸ் சொன்னீங்க. இப்போ நம்ம சைட்டுக்கு எப்படி வரணும் பிரதர்? ஆக்சுவலா நம்ம சைட்டுக்கு 2 வேல வரலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு ஒரகடம் போற ரோடு. ஆமா. SH48 சொல்லுவாங்க, 6 வே லைன் ரோடு. ஸோ நீங்க வண்டலூர்ல இருந்து டுவர்ட்ஸ் ஒரகடம் போற ரோட்ல வந்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஏரியா தான் இந்த படப்பை. வண்டலூர் மணிவாக்கம் அடுத்து வர ஜங்ஷன் தான் படப்பை. இது ஒன் ஆஃப் த வே. அப்படி இல்லைன்னா நீங்க தாம்பரம் முடிச்சூர் வழியா வந்தீங்கன்னா மணிமங்கலம் வரும். மணிமங்கலம்ல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போற ஹைவே. இது வந்து SH110 சொல்லுவாங்க, SH110. ஆமா, இது வந்து 4 வே லைன் ட்ராக் ரோடு. ஸோ இது வழியா நீங்க தாம்பரம் மணிமங்கலத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா படப்பை வரும். ஸோ 2 வழியா வந்து நம்ம சைட்டுக்கு வந்து 2 ஸ்டேட் ஹைவேக்கும் இன்டர்லிங்க்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டர் நம்ம திருச்சி போகணும்னு நினைச்சாலும் சரி, சென்னை சரௌண்டிங் உள்ள போகணும்னு நினைச்சாலும் எல்லா அக்சஸுமே வந்து நம்ம சைட்ல இருந்து பக்காவா இருக்கு. ஓகே பிரதர், இங்க பேசிக்கா வந்து என்ன அம்யூனிட்டிஸ்லாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 26 ஏக்கர்ஸ். இந்த 26 ஏக்கர்ஸும் நம்ம கான்கிரீட் காம்பவுண்ட் வால் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ இதில் வந்து 24/7 நம்ம செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். ஸோ அன்னோன் பீப்புள் யாருமே உள்ள வர அவ்வளோ சீக்கிரம் உள்ள என்ட்ரி போட்டு தான் உள்ள வர மாதிரி இருக்கும். வெளியாட்கள் யாரும் உள்ள வர முடியாது. சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த 26 ஏக்கர்ஸ்க்கு பார்க் மட்டுமே 5 பார்க் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். 5 பார்க் அல்டிமேட்டா வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்க. 5 பார்க்கும் ஜஸ்ட் கிஃப்டட் மட்டும் கொடுக்காம அந்த 5 பார்க்குக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஓவராலா 5 பார்க்கும் சேர்த்தீங்கன்னா ஒரு 40+ அம்யூனிட்டிஸ் இருக்கும். 40+ அம்யூனிட்டிஸ் வந்து இந்த 5 பார்க்குமே கொடுத்துருக்கோம். லைக் அதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வாக்கிங் ட்ராக், ஜாகிங் ட்ராக், சிட் அவுட் ஏரியா, அதே மாதிரி கார்டனிங் ஏரியா, அதே மாதிரி கிட்ஸ் விளையாடுறதுக்கு பிளே ஏரியா, இது மாதிரி நிறைய விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நிற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் 2. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்க், இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கு. இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ மாதிரி வேறு லெவலில் ரெடி
ரெடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சர் பார்த்து இருக்கு. ஸோ அதேமாதிரி பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிஃபை தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிட் அவுட் உள்ள ஈவெண்ட்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அந்த பார்க் 2லேயே இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்க் 3, பார்க் 4, பார்க் 5 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குமே எல்லாருமே இங்கே இருக்கிற டோட்டல் எத்தனை ஃபேமிலி இங்கே உள்ள வருவாங்க ப்ரோ? இப்போ ஃபேஸ் 1ல மட்டும் மொத்தம் 502 பிளாட் போட்டிருக்கும். 502 நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஃபேமிலிஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலி எல்லாமே அக்சஸ் பண்ணுற மாதிரி அந்தந்த இடத்துலயே உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்க் வந்து அமெனிட்டி கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் உண்டு? அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாயத்துக்குன்னு தனியாக லேண்ட் ஏரியா கொடுத்துருக்கோம், கிஃப்டேட் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் லொக்கேட்டாவே டிஎன்இபிக்கு தனியாக லேண்ட் கொடுத்துருக்கோம் உங்க சைட்டுக்குள்ளே. ஆமா, இந்த 500 பிளாட்ஸுக்கு மட்டுமே ஒரு சப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கோம் தனியா இருக்கு, 3 ஃபேஸ் லைனோட. அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நாங்களே. அதே மாதிரி இபி போலும் ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம், இபி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனா வாட்டர் பைப்ஸ் எடுத்திருக்கோம், வாட்டர் உள்ள இண்டிவிஜுவலா வந்து சைட். அதே மாதிரி சைட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா சிசிடிவி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பக்காவா அந்த சிசிடிவி ஆக்சஸ் பண்ண தனியா ஆஃபீஸ் ரூம் நாங்களே ஆக்சஸ் ரூம் வச்சிருக்கோம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடம் வாங்கின உடனே வந்து வீடு கட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடியே போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டு இருக்கு. ஓகே பிரதர், லாஸ்ட் டைம் வந்து சொன்னீங்க உள்ளே வந்து ஸ்கூல் வரப்போகுது அப்படின்ட்டு, அதை பற்றி மக்களுக்கு சொல்லி. இப்போ ஸ்கூலுக்குமே நம்ம இந்த 26 ஏக்கர்ஸ்னா நியர்லி 500 பிளாட்ஸ். 500 பிளாட்ஸ்னும் போது 500 ஃபேமிலிஸ் உள்ள வருவாங்க. கண்டிப்பா. ஸோ கம்பல்சரியா உங்களுக்கு ஸ்கூல்ஸ்ன்றது பேசிக் நீடு. ஸோ அதனால நம்ம ஸ்கூலுமே வந்து உள்ள பிளான் பண்ணியிருக்கோம். நியர்லி ஸ்கூலுக்கு மட்டுமே ஒரு 3 ஏக்கர்ஸ் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 3 ஏக்கர் இதுக்கு மட்டுமே நியர்லி ஒரு 3 ஸ்கூல்ஸ் கிட்ட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல என்ன மேஜர் ஸ்கூல்ஸ் வரலாம். வேலம்மாள் பேசிட்டு இருக்காங்க, ஆல்வின் இன்டர்நேஷனல் பேசிட்டு இருக்காங்க, நாராயணா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கார்டன் பேரு வேலம்மாள். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்கூல் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அந்த 3 ஸ்கூல்ல கண்டிப்பா ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ அதனால இது மாதிரி எங்க இடம் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு ஸ்கூலுன்னு தனியாக வெளியில போகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்கூல்லாம் வந்துச்சு அப்படின்னா அப்ரிசியேஷன் வேற லெவலில் இருக்கும். இப்போ வாங்குற ரேட்டுக்கு வந்து அப்படியே டபுள் த ரேட் தான் ஆகும். கரெக்டாக. அதே மாதிரி உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் சொல்லணும்னா, படப்பையில இவ்வளோ பெரிய மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இந்த பிரைஸ்ல யாருமே கொடுக்கல, யாருமே கொடுக்க மாட்டாங்க. தாராளமா என்கொயரி பண்ணலாம். படப்பையில நான் சொல்றது ப்ராப்பர் படப்பை. ப்ராப்பர் ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கிறது ப்ராப்பர் படப்பை. படப்பை ஜங்ஷன்ல இருந்து வந்தீங்கன்னா எக்ஸாக்டா 2 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் நம்ம ப்ராஜெக்ட் நம்ம சைட்டுக்கு வர்றதுக்கு. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இவ்வளோ பெரிய மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இந்த பிரைஸ்ல நீங்க பார்க்கவே முடியாது. அது சென்னை படப்பை மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்ஷிப் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம வேலம்மாள் கார்டன் மட்டும் தாங்க. அதை நான் ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றேன். டீடைல்ஸ் அம்யூனிட்டிஸ் எல்லாமே சொன்னீங்க. லாஸ்ட் டைம் சின்ன செடியா பார்த்தது இப்போ என்ன ஒரு காடு மாதிரி வளர்ந்துருக்கு. லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் இல்லையா, இது மியாவாக்கின்னு சொல்லிட்டு இது ஒன் ஆஃப் த பார்க். நம்ம சூப்பர். நான் சொன்ன மாதிரி லோ ஸ்பேஸ்ல நிறைய மரம் வச்சு இப்போ ஃபியூச்சர்ல ஃபுல்லா இது ஃபுல்லா ரெசிடென்ஷியலா மாறிடும். வீடுங்க வந்துரும். அப்ப வென்டிலேஷனுக்கு ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க இல்லையா. கண்டிப்பா அந்த ஆக்சிஜன் இதுக்காக தான் இந்த கான்செப்ட் உள்ள எடுத்துட்டு செமையா இருக்கு மக்களே. லாஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது செடியா இருந்தது, சின்ன செடியா இருந்தது. அதை கூட நான் வந்து வீடியோல காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 6 உயரத்துக்கு தாண்டி இருக்கு. பொல்யூஷன் இருக்கிற அந்த நம்ம நல்ல டிராஃபிக் இருக்கிற ஏரியா இல்லாமல் இங்கே டவுன்ஷிப்ல யாருமே கொடுக்க முடியாத மியாவாக்கி ஃபாரஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலம்மாள் கார்டன்ல இருக்கு. ஃப்ரீ ஜோனா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ரோ அந்த 5 பார்க்கில் இது அல்டிமேட்டாக இருக்கு. இப்போ சைட்டுக்குள்ள ஸ்கூல் வரப்போகுதுன்ட்டீங்க. இப்போ நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் என்னென்ன இருக்கு? நம்ம சைட் நியர் பார்த்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அது ஒரு ஃபெமிலியரான ஸ்கூல் தான். வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. வேலம்மாளும் ஒன் ஆஃப் த ஃபெமிலியரான ஸ்கூல். அதே மாதிரி சைட்டுக்கு க்ளோசஸ்ட் பார்த்தீங்கன்னா டியானோ இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. ஓ, சிபிஎஸ்சி ஸ்கூல். சிபிஎஸ்சி அதுமே ஒன் ஆஃப் த சிபிஎஸ்சி ஸ்கூல். சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன், இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் நம்ம சைட் நியர்பைலயே இருக்கு. காலேஜஸ் இந்த ரோடு வந்து ரொம்ப ஃபெமிலியரானது காலேஜஸ்க்கு தான். நீங்க தடிக்கு விழுந்தா ஒரு காலேஜ் இருக்கும், அது மாதிரி அவ்வளோ காலேஜஸ் இருக்கு. கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபெமிலியரா இருக்கிறது தானேஷ் அகமது காலேஜ் இருக்கு, கிருஷ்ணா காலேஜ் இருக்கு, அதே மாதிரி ராசி காலேஜ் இருக்கு, அதே மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூட் இருக்கு, டிஎம்ஜி காலேஜ் இருக்கு, தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். என்ன லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. ஃபுல்லாவே இந்த ஸ்ட்ரெச் தான். அதே மாதிரி வண்டலூர் ஜங்ஷன் பண்ணி பிரசன்ட் இருக்கு. காலேஜுக்கு ஸ்கூலுக்கு இந்த ஏரியால பஞ்சமே கிடையாது. கண்டிப்பா. சோ அதே மாதிரி எம்ப்ளாய்மென்ட் பொறுத்த வரைக்கும் சரௌண்டிங் உங்க எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஏரியா பாத்தீங்கன்னா ஒரகடம் வந்து நம்ம படப்பில இருந்து ரொம்ப க்ளோசஸ்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே, அது ஜிஎஸ்டி போனீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே இருக்கு. அப்படியே போனோம் அப்படின்னா ஜோகோவும் நம்மளுக்கு க்ளோஸ். மகேந்திரா யூனிவர்சிட்டி எல்லாமே அக்சஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இங்க சரௌண்டிங்ல இருக்கு. இப்போ நீங்க ஒரகடத்துல ஒர்க் பண்றீங்க, ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியால ஐடி பார்க்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கூட ஸோ அங்க இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ஒரு ரெண்டல் பேஸ்லோ இல்ல நீங்களே இங்க இடம் வாங்கி வீடு கட்டிங்க அப்படின்னாலும் நீங்க இந்த தாம்பரம் சரௌண்டிங்லாம் போனா 1 கோடி ஆகும். கரெக்டா? கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க யோசிக்க கூட தேவையில்ல. ஆனா இங்க ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேட்ல கொடுக்குறாங்கன்னா ஸ்டார்டிங் 55 லட்சத்துல இருந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் இண்டிபெண்டன்ட்டா நீங்க ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும்னா ஸ்டார்ட்ஸ் फ्रॉम 55 lakhs.
ஓகே பிரதர், எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் சொல்லிட்டீங்க, ஸ்கூல் காலேஜ்ல எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட் கொடுக்குறீங்க? இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து ஜஸ்ட் 3000 rupees கோட் பண்ணுவோம். வெறும் 3000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? என்ன ப்ரோ சொல்றீங்க? வெளியில 4500 ரூபாய் கிட்ட போயிட்டு இருக்கு, ஆனா நீங்க வெறும் 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் படப்பையில பாத்தீங்கன்னா 4000 இருந்து 4500 ரூபாய் தான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய சைட் பண்றதுனால எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வர கஸ்டமர்ஸ்க்கு இடம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்க phase 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து phase 2 phase 3 அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்கணும். சோ அதனால தான் நாங்க காம்படிட்டிவ் பிரைஸ் போடாம ரீசனபிள் பிரைஸ் போடுறோம். அதனால தான் எங்களால இவ்வளவு சீக்கிரம் இத அச்சீவ் பண்ண முடியுது, ஃபாஸ்டா சேல் பண்ண முடியுது. இப்போ இந்த வீடுலாம் வந்து ஸ்டார்டிங் வந்து என்ன ரேட்ல இருந்து கட்டி கொடுக்கும்? இது மாதிரி உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வேணும்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 55 lakhs. 55 லட்சத்திலே தனி வீடு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 55 lakhs. சோ பாருங்க மக்களே, நம்ம தாம்பரம் சரௌண்டிங் மெயின்ல போனாலே வந்து பாத்தீங்கன்னா 1 கோடிக்கு மேல தாங்க போகணும். ஆனா உங்களுக்கு ஒரு தனி வீடு, சோ இடத்தோட அழகா வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலம்மாள் கார்டன்ல வெறும் 55 லட்சத்திலேயே கட்டி கொடுக்குறாங்க. வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா ப்ரோ? சின்னதா. ஸோ அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து மெயின் கேட்டோட ஒரு சேஃப்டியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. எவ்வளவு நாள்ல முடிச்சு கொடுக்குறீங்க? நம்ம மேக்ஸிமம் 5 to 6 monthsல கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குடி போற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பாருங்க டைல்ஸ் ஒர்க்லாம் ஆரம்பிச்சுட்டு மெயின்லேயே வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கதவுமே வந்து பக்காவா இங்கேயே வந்து ரெடி பண்றாங்க பாருங்க. ஸோ குவாலிட்டியான மரத்துல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன ப்ரோ ரூம்? இது பெட்ரூம் இதா? இது ஒன் ஆஃப் த பெட்ரூம் ப்ரோ. சூப்பர். அட்டாச் பாத்ரூமோட வருது. வித் அட்டாச் பாத்ரூமோட வந்துரும். ஸோ மாஸ்டர் பெட்ரூமே வந்து பாத்தீங்கன்னா காம்பேக்டா செமையா இருக்கு மக்களே. ஆப்போசிட் அப்படியே கிச்சனு. ஆமா, இது வந்து கிச்சன் வரும். கிச்சன் ஏரியாமே நியர்லி ஒரு 2 ல இருந்து 4 பேர் வரைக்கும் நீங்க இங்கே பாய் போட்டு படுத்துடலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா போட்டு செமையா டைல்ஸ்லாம் ஒட்டி ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ்லாம் பாருங்க. எலக்ட்ரிக் ஒர்க்லாம். காமன் பாத்ரூமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க. ஸோ காமன் பாத்ரூமே வந்து பக்காவா இருக்கு. இது ஒரு பெட்ரூம். அது ஒன் ஆஃப் த பெட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நார்மலா வந்து இவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இல்ல, மக்களுக்கு எப்படி பிடிக்குமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அழகா வந்து நம்ம வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் பிராண்ட் தான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். உங்களுக்கு அக்ரிமெண்ட் போடும்போது அதுல நம்ம டீடைல்டா என்னென்ன பிராண்ட்ல என்னென்ன ஸ்பெக் யூஸ் பண்றோம்ன்றது எல்லாமே உங்களுக்கு டீடைலா அந்த கொட்டேஷன்ல கொடுத்துருவோம். கண் கூடவே நம்மளால பார்க்க முடியுது மக்களே. எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஸ்டேஜ்ல இருக்கு. செமையா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 6 மாசத்துல உங்க கையில கீயே கொடுத்துருவாங்க. ப்ரோ வீட்டை காட்டினீங்க, திடீர்னு கொடைக்கானல் கூட்டு வந்துட்டீங்க. இது சென்னை தான் ப்ரோ. இது நம்மளோட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி phase 2 லான்ச் பண்ண போறோம்னு. அதோட ஒர்க் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது. என்ன ப்ரோ phase 1 phase 2 பயங்கரமா போயிட்டு இருக்கு ஒர்க். ஆல்மோஸ்ட் phase 2 ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வித்தின் 1 monthல phase 2 லான்ச் பண்ண போறோம். ஓகே பாருங்க, இங்க சென்னையில எவ்வளவு அடிக்கும் உச்சி வெயில நின்னுட்டு இருக்கோம். ஆனா இங்க மழை இருக்கிறதால பெருசா வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்பமே உங்களுக்கு தெரியாது. சோ அப்படியே காத்து மட்டும் தான் அழகா வருது. இங்க வந்து ஒரு ஹில்ஸ் வியூவோட இங்க phase 2 அழகா ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சனே முடிஞ்சிரும் போலயே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து phase 1 வந்து 3000 சொல்லிட்டீங்க சார். இப்ப பிரசன்ட்ல நம்ம phase 1 வந்து 3000 rupees சேல் பண்றோம். வித்தின் மந்த்ல phase 2 லான்ச் பண்ண போறோம். ஓகே phase 2 லான்ச் பண்ணிட்டோம்னா ஆப்வியஸா வந்து ரேட் வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம். கம்மியாகுமா? அதிகமா தான் ஆகும். என்ன சொல்றீங்க? அதிகமாகுமா? ஆமா, பிகாஸ் இது ரீசன்ட் பர்ச்சேஸ். நம்ம இப்போ வாங்கி இப்போ ரீசெண்டா டெவலப் பண்றது. சோ இப்போ இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங் படி நம்ம ரேட் ரிவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். எவ்வளவு ரேட் போகும்? இப்போ நம்ம பிளான் பண்றது 3.5 பண்றோம். 3500 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட் மாத்த போறோம். அதே மாதிரி கார்னர் எடுத்தீங்கன்னா 3700 ரூபாய் பிளான் பண்றோம். சோ கார்னர் ஃபிளாட் வந்து 3700 ரூபாய் வரும். பாருங்க, ஆல்மோஸ்ட் phase 2 வந்து பாத்தீங்கன்னா முடிய போகுது. சோ கம்ப்ளீட் ஒர்க்ல போயிட்டு இருக்கு. நீங்க இப்பயே இமிடியேட்டா நீங்க phase 1லயே வந்து புக் பண்ணலாம். இல்ல phase 2லயே எனக்கு வந்து இப்பயே வேணும், இப்ப ஒர்க் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க இப்ப 3000 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா phase 1ல இருக்கு பாத்தீங்களா, அதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3000 ரூபாய் போயிட்டு இருக்கு. இதையும் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா சேம் ரேட் வரும் கரெக்ட்டா? ஆமா, phase 2 நம்ம லான்ச் பண்ணிட்டா ஓவரால் சைட்டுக்கு ஒரே ரேட் தான். ஒரே ரேட். பிகாஸ் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 2 ரேட் வெச்சா அது மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் வரும். கண்டிப்பா. சோ அதனால பெண்டிங் இருக்க பிளாட்ஸும் நாங்க ரேட் ஒரே ப்ராஜெக்ட்ன்றதுனால ரேட் ரிவர்ஸ் பண்ணிடுவோம். சோ பாருங்க மக்களே, இப்போ இந்த 100 பிளாட்ஸ்க்கு வந்து நீங்க 3000 rupees கொடுத்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வித்தின் 1 monthல உங்களுக்கு 500 rupees வரைக்கும் அப்ரிசியேஷன் வரும். வேற லெவல்ல இல்லைங்க. 500 அப்ரிசியேஷன் அப்படியே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு மாசத்துலயே வரப்போது. எங்கன்னா நம்ம வேலம்மாள் கார்டன் படைப்பையில. அப்ரூவ்ட்லாம் எப்படி பிரதர்? இந்த 26 ஏக்கர்ஸ்மே பார்த்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் தான். கிட்டத்தட்ட 115 வருஷம் இருக்கும் டைட்டில் கிளியர் பண்ணி வச்சிருக்கோம். பக்காவா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 பேங்க் கிட்ட நம்ம ஏபிஎஃப் வாங்கி லோன் ரெடியா வச்சிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். லீகல் பொறுத்த வரைக்கும் லோன்லாம் வந்து அப் டு 90% வரைக்கும் வரும். பேங்க் லோன் அப் டு 90% வரைக்கும் நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குறோம். பக்காவா சிபில பொறுத்து வந்து பக்காவா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா போதும், நம்ம மேக்ஸிமம் லோன் நம்மளே பண்ணி. ஓகே பிரதர், இப்போ எங்க சைட் விசிட் வராங்கன்னா உங்களுக்கு எதுவும் சைட் விசிட் ஃப்ரீயா? இப்போ நீங்க ஃபேமிலி
ஃபேமிலியோட சைட் விசிட் வரீங்கன்னா நம்ம கண்டிப்பா கேப் ப்ரொவைட் பண்ணலாம். நீங்க ஃபேமிலியோட வந்து நம்ம சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புக் பண்ணாம வெளியே போக மாட்டீங்க. அந்த அளவு சைட் வெல் அண்ட் குட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பாக மக்களே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே ஃப்ரீ சைட் விசிட்டை புக் பண்ணுங்க. ஃபேஸ் 1 ஆல்மோஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக புக்கிங் போயிட்டு இருக்கு. நீங்க இப்போ இடம் வாங்கியிருக்காங்களா முன்னாடி ஃபேஸ் 1ல அவங்களே ரீசேல் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா 500 அப்ரிசியேஷனில் தான் அவங்க சேல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வேர்ல்ட் டெவலப்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வேலம்மாள் கார்டன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி உடனே சைட் விசிட்டை புக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி பிரதர். ஓகே ப்ரோ.